பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னை நடத்துகிறவர் யார்? என்னை கரம் பிடித்து வழிநடத்தி செல்லுகிறவர் யார்? நான் துவண்டு போய் இருக்கிறேன், துக்கத்தில் இருக்கிறேன், சோர்ந்து போய் இருக்கிறேன், என்னை பலப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்கிறவர் யார் என்ற பல கேள்விகளோடு தேவ சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நித்தமும் நான் உங்களை நடத்துவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நித்தமும் நான் உங்களை நடத்துவேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், என்னை நடத்துகிறவர் என் புருஷன், என்னை நடத்துகிறவர் என் பிள்ளைகள், என்னை நடத்துகிறவர் என் சொந்த பந்தங்கள், என்னை நடத்துகிறவர் என் நண்பர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கரம் பிடித்து அனுதினமும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். கழிந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தினாரே, எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்காமல் உங்களை வழிநடத்தினாரே, எல்லா தேவைகளையும் சந்திக்க உங்களுக்கு கிருபைகளை தந்து வழிநடத்தினாரே, அனுதினமும் தேவ சமூகத்தில் அழுது வடித்த கண்ணீருக்கெல்லாம் பதில் தந்தாரே, அந்த தேவன்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை நித்தமும் வழி நடத்துவேன். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல, 1 ஆண்டு அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நித்தமும் உன்னுடைய மரண பரியந்தம் வரைக்கும் நான் உன்னை நடத்துகிற கர்த்தர் உன் குடும்பத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே நீர் என்னை நடத்துகிறீர் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலையாய் தங்கி இருக்கும் என்று ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் குடும்பத்தில் வாரும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாரும் ஆண்டவரே, என் தொழிலில் வாரும் ஆண்டவரே, என் பிஸ்னஸில் வாரும் ஆண்டவரே, என் கல்வியில் வாரும் ஆண்டவரே, என் வேலையில் வாரும் ஆண்டவரே, என்னை நீர் நித்தமும் வழிநடத்தி செல்லும் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீங்க, எத்தனை பேர் தேவ சமூகத்தை பார்க்குறீங்க, அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் நித்தமும் வழி நடத்துவேன், உங்களை நான் நித்தமும் அனுதினமும் உங்களை வழிநடத்தி செல்லுவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த மோசே தேவ சமூகத்தில் கேட்ட, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும், நீர் எனக்கு முன்பாக செல்வீரே, ஆனால் நான் உம்மை பின்தொடர்ந்து வருவதற்கு எனக்கு லகுவாயிருக்கும். பல தடைகள் எனக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டவரே, இந்த தடைகளை நான் உடைத்து எறிய முடியாது, ஆனால் நீர் எனக்கு முன்பாக போவீரே, ஆனால் அது எப்பேற்பட்ட தடையாய் இருந்தாலும் அது உடைத்தெறியப்படுமே என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தபோது மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவனோடு கூட பிரயாணம் பண்ணின கர்த்தர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், அநேக தடைகளோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அநேக நெருக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நான் இதை எப்படி தாண்டுவேன், இந்த மதிலை எப்படி தாண்டுவேன், இந்த போராட்டத்தை எப்படி தாண்டுவேன், இந்த பிரச்சனையை எப்படி தாண்டுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக போகிறவர் நான் ஒருவர் உண்டு, நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன், உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைகளை நான் உடைத்தறிந்து உன்னை வழிநடத்தி கொண்டு போகிறதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கும் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் மகனே, இன்றைக்கும் உன் மத்தியில் கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறேன் மகளே. நீ சோர்ந்து போக வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம், காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து
இன்றைக்கும் நான் உன்னை வழிநடத்தி கொண்டு செல்கிறேன். எப்படி நடக்கும் ஆண்டவரே? இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாய் வந்து கொண்டிருக்கிறதே. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நான் தோற்று போனது போல இருக்கிறேனே. என் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை காணலையே. எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் தோற்று போனது போல் இருக்கிறதே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் குடும்பத்தில் வாசம் பண்ண போகிறேன். நான் உன் குடும்பத்தில் இருக்கும்போது, உன்னை நான் நடத்தும் போது உன்னுடைய காரியம் ஜெயமாய் இருக்கும். மகளே, நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். உன் வியாதியை குறித்து பயப்பட வேண்டாம், உன் நெருக்கத்தை குறித்து பயப்பட வேண்டாம், உன் கடன் பாரத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தகப்பன், உன்னை வழி நடத்துகிற தகப்பன், நித்தமும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். மரியாளை போல நீ என்னுடைய பாதபடியில் வந்து அமர்ந்து கொடு. நான் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்து தருவதற்கு சித்தம் உள்ளவராய், நான் இன்றைக்கு ஜீவனுள்ள தகப்பனாய் நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். வானத்தின் பலகணிகள் உனக்காக திறக்கப்படும், பொக்கிஷங்கள் உனக்காக திறக்கப்படும். அதில் ஒரு ஆரோக்கியம் இருக்கும், அதில் ஒரு ஜீவன் இருக்கும். உனக்கு வரவேண்டிய நன்மைகள் தடைபடாமல் வந்து சேரும். தடைபட்டு கிடக்கிறதல்லவோ, வருடக்கணக்காய் தடைபட்டு கிடக்கிறதல்லவோ, வரவேண்டிய நன்மைகள் வர முடியாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அல்லவோ, அந்த நன்மைகளெல்லாம் உன் கரத்தில் வந்து சேரும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். காரணம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களை நித்தமும் வழிநடத்தி கொண்டு போகிறேன். உங்களை ஒரு நாளும் நான் விட்டு விடுகிற தகப்பன் அல்ல. உங்களை கரம் பிடித்து அந்த பரம கானானில் போய் கொண்டு சேர்ப்பதற்கு நான் சித்தமுள்ளவராய் இருக்கிறேன். என்னுடைய அடிச்சுவடை பார்த்து நீங்கள் நடந்து வருவீர்களேயானால் எந்த தடைகளும் உங்களுக்கு முன்பாக நிற்பது இல்லை. உங்களை நான் நித்தமும் வழிநடத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நான் உங்களை கொண்டு சேர்ப்பேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் அவர் குடும்பத்தை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட எங்களை வழிநடத்தக்கூடிய கர்த்தர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நித்தமும் எங்களை வழிநடத்தும்படியாய், நித்தமும் எங்கள் கரத்தை பிடித்து நடத்தும்படியாய் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து வாசம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த தீங்குக்கும் ஒப்பு கொடுக்காதபடிக்கு கர்த்தர் அந்த குடும்பங்களை பலப்படுத்தி அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கூட இருங்கப்பா. எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தை ஆண்டவரே, கர்த்தர் நித்தமும் என்னை வழி நடத்துவார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் குடும்பத்தை நித்தமும் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.